வருபவர்கள் எத்தனை கெட்ட போட்டு வந்தாலும் களம் நமக்குன்றது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி யாருங்கண்ணா? அண்ணே, முதலமைச்சர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோங்கண்ணா. தமிழகத்துல தாமரை எங்க இருக்கு அப்படின்னு கலைஞர் ஐயா கேட்டாங்க. தாமரை எங்க இருக்கு? என் பக்கத்துல இருக்குங்க தாமரை, சரிங்களா? அது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் தாமரை இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அதான் சவால் விட்டு அக்கா பேசும்போது வார்த்தையை சொன்னாங்க. இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம். எம்எல்ஏ என்ன செய்வாங்க, எம்பி என்ன செய்வாங்க, கவுன்சிலர் என்ன செய்வாங்க யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அலுவலகம் தமிழகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி உதாரணத்துக்கு சொல்றேன். ஏழை மக்களுக்கு பால் இருந்து ஆரம்பித்து, சானிட்டரி நாப்கின்ல இருந்து ஆரம்பித்து, குடிதண்ணீர் வசதியிலிருந்து ஆரம்பித்து, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல. யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து பால் போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன். ISO தர சான்றிதழ் அப்படின்னா சும்மா இல்லைங்க. ஐயா நீங்க வந்தா பெட்டிஷன் அப்படி ரிசீவ் பண்ணுவோம், பெட்டிஷன் அப்படி ஆக்ட் பண்ணுவோம், உறுதிமொழி. இன்னைக்கு சோலார் கிரீன் ஆபீஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஆபீஸை காட்டுங்க பார்க்கலாம், இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறவங்களை காட்டுங்க பார்க்கலாம். இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதனால் வேஷம் எல்லாம் யாரும் போடலீங்க ஐயா, எல்லாரும் ஒரே வேஷம், தாமரை வேஷம் தான் போட்டிருக்கும். அதனால் என்னதான் முதலமைச்சர் அவர்கள் 2024 7% வாக்கு கீழே போயிருக்க, 2019க்கு திமுக 7% கீழே, 2026 20% கீழே போகும். எப்படி அவங்க ஆட்சி அமைப்பாங்க? அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள். தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் எப்படி எதிர்க்கட்சி எந்த ரூபத்தில் இருக்கணும். மக்களுக்கு தெரியும். திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். நிச்சயமாக 2026 அது நடக்கும்.